திமுகவுடனான கொள்கை கூட்டணி தொடரும் என காஞ்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியிலே பெரியாருக்கு நடராசன் தாளமுத்துவோடு இருக்கிற திருவுருவச் சிலையை நீங்கள் எழுப்ப வேண்டும். இந்த வேண்டுகோளை வைத்து என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த களத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம். ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது என்று சொன்னால் இந்த அணி தொடர்கிறது, தேர்தலுக்கு பின்னரும் தொடர்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் டெல்லியில் சொன்ன பதில்தான். நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம் என்கிற அந்த பதில்தான். கூட்டணி என்பது தொகுதி பங்கீட்டின் அடிப்படையில் அல்ல, இடங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல, லட்சியத்தின்பால் அடிப்படையில் அமைவதுதான் கூட்டணி. அந்த கூட்டணி தான் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். எதிர்காலத்திலும் தொடர்வோம், எதிர்காலத்திலும் வெற்றியும் பெறுவோம். இந்தி மொழி சமஸ்கிருதத்தை திணித்தே தீர்வோம் என்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை என்கிற அடிப்படையிலே மாநிலத்தினுடைய கல்வி உரிமையை தட்டி பறிக்கிறார்கள். நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி கொடுக்க முடியும் என்று கூட்டாட்சி தத்துவத்தையே குழி தோண்டி புதைக்கிறார்கள். சமூக நீதியை இன்றைக்கு சவக்குழிக்கு அனுப்ப வேண்டும் என்கிற முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட பேராபத்து நிறைந்திருக்கிற நிலையில் இந்தியாவிலே இணைந்திருக்கிற நாம் மேலும் இணைந்து இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற வரையிலே நாம் ஒரே குரலிலே செயல்பட வேண்டிய அப்படிப்பட்ட மகத்தான கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது. ஆகவே எந்த கட்டத்திலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். இப்பொழுது சொல்லுகிறேன், இவர்களை அழைத்துக் கொண்டு தலைவர் கலைஞரிடத்திலே அழைத்துக் கொண்டு போனார். கிட்ட போன பிறகு நம்ம வைகோ வந்திருக்கிறார் என்று சொன்னார். அவர் கண்கள் கலங்கியதையும் என் கண்கள் கலங்கியதையும் அதை பார்த்து கொண்டு நான் என் கரம் பற்றி இருந்த கலைஞரை பார்த்து நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி நான் மெய்காப்பாளனாக இருந்தேனோ அதை போல அருயிர் தம்பி தளபதிக்கும் இந்த வைகோ என்றைக்கும் மெய்காப்பாளனாக, எதிரிகளினுடைய படையை துவம்சம் செய்கின்றவராக இருப்பேன் என்று நான் சொன்னேன். பல சிறப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு இருக்கின்றது. போதி தர்மர் இங்கு பிறந்தவர். இங்கு பிறந்து உலகம் முழுவதும் புத்த மதத்தை பரப்பினார். மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜர் இந்த மாவட்டத்தில் பிறந்தவர். கோவூர் சேக்கியார் இந்த மாவட்டத்தில் பிறந்தவர். இந்த நூற்றாண்டின் சிறப்பு பேரறிஞர் அண்ணா காஞ்சியில பிறந்தவர். ஆகவே இந்த பவள விழாவை வாழ்த்துகிறோம். உங்களோடு காங்கிரஸ் பேரியக்கம் தோளோடு தோள் நிற்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய முயற்சி, எல்லாவற்றுக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் துணை நிற்கும். திராவிட மாடல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் அல்லது நீங்கள் கைகாட்டக்கூடிய யாரும் உங்கள் குடும்பத்தை இருந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சியை தொடர்ந்து செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த கொள்கை அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு தேவைப்பட்ட ஒரு கொள்கை என்ற அடிப்படையில் இந்த தத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய நீங்கள் யாரை நினைவுபடுத்தினாலும் முன்னுக்கு கொண்டு வந்தாலும் அவர்களை நாங்கள் உள்ளத்தில் ஏற்று கொண்டாடுவோம், அதற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்பதை உறுதிமொழி கொள்கிறேன்.